அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி பக்தி அல்லது வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னுடைய அந்த ஆன்ம தேடல் பயணத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன். பொதுவாக பக்தி அல்லது வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு என்ன அறியப்பட்டிருக்கோம் அப்படின்னா, விளக்கேற்றுறது, பூ போடுறது, ஏதாவது ஒரு படைப்புகளை படைக்கிறது, துண்ணூறு பூசிக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறது, இப்படி பல சடங்குகள் அப்படின்னு செய்கிறது தான் பக்தி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. இப்போ இதெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும்? இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இல்லைன்னா பக்தி செய்கிறதுல என்ன பொருள் இருக்குது? அதாவது முன்னாடி பேசியிருக்கிறோம், ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு. அப்போ நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் விளைவுகளாக வரும்போது நம்ம எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்ன இருக்கிறோம், சத்தியம் இல்லாமல் இருக்கிறோம், உண்மை இல்லாமல் இருக்கிறோம், போட்டி பொறாமை போன்ற குணாதிசயங்களோடு இருக்கிறோம் அப்படின்னா எப்படி? பக்திக்கு பொருளே இல்லை. ரொம்ப பெரியவங்க சொல்கிற அறிவுரை என்ன அப்படின்னா, பக்தியே செய்ய வேணாம், நீ நல்லவங்களாக மட்டும் இரு. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா மனசாட்சியாக இரு. இந்த மனசாட்சி தான் இறைவன் சாட்சியாக இருக்குது. ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா யாருக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு செய்யவே முடியாது இந்த உலகத்தில். இது நிதர்சனமான உண்மை. ஒரு 100 தப்புல வேணால் ஏதாவது 1-2 அப்படி இருக்கலாம். இந்த வார்த்தைகள் கூட இந்த தப்பு தவறு அப்படின்னு 2 வகையாக சொல்கிறாங்க. இந்த தப்புங்கிறது தெரிஞ்சு பண்ணுறது, தவறு அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணுறது, யதார்த்தமாக பண்ணுறது, யதார்த்தமாக நிகழக்கூடியது. ஸோ இந்த தவறுகள் தவறு இல்லை, தப்புகள் பெரிய தப்பு தான். ஆக மனசாட்சிக்கு விரோதமாக நாம் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு பக்தி பண்ணுறதில் அர்த்தமே இல்லை. நீங்கள் பக்தியே பண்ண வேணும், இங்கே சாமியே கும்பிட வேணும், கோயிலுக்கு போவானா, மற்ற சடங்குகள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் நாம் மனசாட்சியாக இருக்கிறோம் என்று நாம் நம்மேல் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மனம் ஆனந்தமாக இருப்பதை நம்மளால் உணர முடியும். தவறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு உறுத்தல்களை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம கடவுளை கும்பிட்டு நமக்கு அந்த அமைதி கிடைக்காது. ஆக வழிபாடு அப்படிங்கிறது வழி நடத்துதல், செயல்கள் மூலமாக மனசாட்சியாக எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காமல் நாம் காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நம்முடைய காரியங்களை இந்த கண்ணோட்டத்தில் பண்ணாவே போதும். எந்த பிரார்த்தனையும் அவசியமில்லை. இது மனித குலத்துக்கு பொதுவான விஷயமாக நான் உணரப்போகிறேன். அது எந்த மதம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த வகுப்பு சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இது ஒன்றுதான் அனைவருக்கும் பொதுவான பக்தி வழிபாடு அல்லது பிரார்த்தனை. இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செஞ்சாவே போதும், நம்முடைய ஆன்ம தேடல் நிறைவு பெறும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உணர்வு. இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பார்க்கலாம்.